அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் வலம் வந்த தற்போது திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தாவேகாவிற்குள் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி அதிகாரப்பூர்வ செய்தியாக இல்லை என்றதான செய்திகள் ஆரம்பத்தில் வெளிக்கப்பட்டாலும் இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வம் சில பதில்களை வெளிப்படையாக தெரிவித்திருந்த நிலையிலும் கூட தற்போது திமுகவில் தான் எதிர்பார்த்ததைப் போல முக்கிய பதவிகளோ முக்கிய அங்கீகாரமோ அவருக்கு வழங்கப்படாத நிலையில் தற்போது மன உளைச்சலில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவில் இணையப் போவது உறுதியாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாக அதிமுகவிலிருந்து ஏராளமானோர் தாவேகாவின் பக்கம் தங்களின் அரசியல் பிரவேசத்தை பயணிக்க துவங்கிய நிலையில் அதே பட்டியல் வேகத்திலே ஓ பன்னீர்செல்வம் செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் தீவிர ஆலோசனையை நடத்தி வந்த ஓ பன்னீர்செல்வம் தான் அதிமுகவிலிருந்து விலகி எங்கு செல்வது என்பதான நிலைப்பாட்டில் ஒரு உறுதியான முடிவு எடுக்க முடியாத நிலையில் திணறி வந்தார். அப்பொழுது தலைமை டெல்லியில் இருந்து பல்வேறு விதமான ஆலோசனைகள் அவருக்கு வழங்கப்பட்ட நிலையிலும் கூட தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் திணறி வந்த ஓ பன்னீர்செல்வம் திடீரென திமுகவில் இணைந்து தாய் கழகத்தில் இணைந்ததாக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்ததாக அறிவித்தார். ஆனாலும் தான் எதிர்பார்த்த பொருள் திமுகவில் அவருக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் வழங்கப்படாத நிலை தற்போது வரை நீடித்து வருவதாக அவரது நெருங்கிய ஆதரவாளர்களிடம் சில புலம்பல்கள் வெளியாகி வருவதையும் காண முடிகிறது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் அடையாள சின்னமாகவும் தேவர் சமூகத்தின் வாக்கு வங்கிகளின் ஒட்டுமொத்த தலைவராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் எப்படியாவது தாவேகாவின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முனைப்பு வேலைகளில் தமிழக வெற்றிக் கழகமும் அதற்கான வேலைகளை ஆயத்தப்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தென் மாவட்டங்களில் தங்களின் வாக்கு வங்கிகளை பலப்படுத்தவும் தென் மாவட்டங்களில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க ஒரு அடையாளமிக்க தலைவரை கொண்டு வருவதன் வாயிலாக தாவேகா கட்சிக்கு அனைத்து சமூக மக்களின் வாக்கு வங்கிகளை நாளுக்கு நாள் பெருகி வரும் நிலையில் தேவர் சமூக மக்களின் வாக்கு வங்கிகளையும் பெற வேண்டும் என்ற இலக்கில் தற்போது அதற்கான அணுகுமுறைகள் அரங்கேறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. திமுகவில் மிகப்பெரிய ஆளுமைக்குரிய அடையாளமாக வலம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் பெரிய அளவில் அங்கே கால் ஊன்ற முடியாத சூழல் நிலவி வரும் இந்த நிலையில் எதிர்வரும் இடைத்தேர்தல் களங்களில் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்கள் பட்டியல் ஏராளமாக அதிகரித்து வரும் நிலையில் தற்போதும் அந்த முடிவை தானும் எடுக்கலாம் என உறுதியான முடிவிற்குள் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் நடைபெற உள்ள இடைத்தேர்தல் களத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு தென் மாவட்டங்களின் அடையாளமாக தன்னையும் தாவேகாவில் இணைத்துக் கொள்ளதன் வாயிலாக மீண்டும் அரசியல் பயணத்தில் ஒரு விசுரூப ஆளுமைக்குரிய அடையாளமாக மாறலாம் என ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவுகள் என்ன ஆகும் என்றதான நிலைகளில் அவர் எடுத்து வருவதற்குள் தனது மகனான ரவீந்திரநாத் தற்போது முழு வீச்சில் தாவேகாவின் பக்கம் தங்கள் அரசியல் பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு வருகிறார். இதற்காக தாவேகாவின் முக்கிய சில தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரவீந்திரநாத் தற்போது தாவேகாவின் பக்கம் ரவீந்திரநாத் செல்வதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்புகளை தாவேகாவின் பக்கம் நிச்சயம் கேட்டு பெற முடியும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் ஆளுமைக்குரிய தலைவராக வலம் வந்த தனது தந்தையின் செல்வாக்கு தனது அது மட்டுமல்லாமல் இளைஞர்களின் ஏராளமான கரிசனை பார்வைகள் தன் பக்கம் இருப்பதாகவும் சொல்லிக்கொள்ளும் ரவீந்திரநாத் தற்போது தாவேகாவில் இணைவது என்பது உறுதி செய்யப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது. தான் தாவேகாவில் இணைந்து தனக்கான முக்கிய பொறுப்புகளை பெற்ற பிறகு தனது தந்தைக்கும் சிவப்பு கம்பளம் விரிக்கலாம் என காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் தென் மாவட்டங்களில் சாதிய வாக்குகளை தங்களின் வசப்படுத்த வேண்டும் என்பதான இலக்கில் தாவேகாவும் தற்போது காத்திருக்கும் நிலையில் எந்த நேரத்திலும் வேண்டுமானாலும் ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவில் இணைவார் என்பதான அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் செய்தியாளரை சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் இது குறித்தான கேள்விகள் எழுப்பிய போது செய்தியாளரிடம் திட்டவட்டமாக தான் திமுகவில் தான் இருப்பதாகவும் அதை பற்றி வெளிவருகிற எல்லா செய்திகளும் வதந்தி என்பதான செய்திகளை சொன்னாலும் கூட தனது ஆதரவாளர்கள் நண்பர்களிடத்தில் தாவேகா அரசியல் பயணம் குறித்த பல்வேறு விஷயங்களை மறைமுகமாக பேசி வருவதாகவும் அதிகம் சொல்லப்படுகிறது. எது எப்படி பார்த்தாலும் அரசியல் களத்தில் நிரந்தரமானவர்கள் யார் என்பதும் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் யாருக்கும் அடையாளம் இதுவரை இருந்ததில்லை. எனவே இப்படிப்பட்ட சூழலில் தாவேகாவின் பக்கம் ஏராளமானோர் அணிதிரண்டு இருக்கும் நிலையில் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சந்தைகளில் மக்கள் கூடுவதைப் போல தாவேகாவின் தலைமை அலுவலகமாக பனையூரில் ஏராளமானோர் தொண்டர்கள் சேர்ந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து தாவேகாவில் இணைவது என்பது வழக்கமான தொடர்கதையாய் நிலவி வரும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் தாவேகாவின் பக்கம் போனால் நிச்சயம் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதோடு மிக முக்கியத்துவமான அங்கீகாரமும் வழங்கப்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எது நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தர்மயுத்த நாயகன் தாவேகாவின் பக்கம் செல்வது எப்பொழுது என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது.